ஹலோ ஆல், வெல்கம் டு தமிழ் டிஐஒய் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பற்றி தான். இது எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் சொல்லுவாங்க, ஸ்பைக் பஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை எக்ஸ்டென்ஷன் கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால் சாக்கெட் வந்து இந்த மாதிரி 3 பின் சாக்கெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்டு இல்லை எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டு நிறைய வச்சுருப்போம். நம்ம வச்சுருக்க எக்யூப்மெண்ட்டுக்கும் நம்ம வாலில் இருக்க சாக்கெட்டும் மோஸ்ட்டாக பார்த்தாது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட தேவையை வந்து ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம நிறைய மார்க்கெட்டில் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வாங்கியிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குவாலிட்டியாகவே இருக்காது. எப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு இல்லை வேறு ஒரு மாதிரி எக்ஸ்டென்ஷன் வேறு மாதிரி ஸ்பைக் பஸ்டர் மாதிரிலாம் நம்ம கம்ப்யூட்டருக்கு போடுற மாதிரியெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி நீட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதால இந்த மாதிரிலாம் ஆயிரும். இந்த இஷ்யூ வந்து குவாலிட்டியால் மட்டும் இருக்காது. இது எதனால் இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்றதையும் நான் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து வாங்குறது பெட்டரா இல்லை நாமளே செய்கிறது பெட்டரா அப்படின்றதும் இந்த வீடியோ பார்த்து முடித்தா உங்களுக்கு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த 2 எக்ஸ்டென்ஷன் பாக்ஸும் நானே வீட்டில் பண்ணது தான். எப்படி பண்ணுதுன்னா, இதெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானிக் ஷாப்பில் நம்ம இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் ரெடிமேடாகவே கிடைக்கும். உங்களுக்கு எத்தனை சாக்கெட் வேணுமோ அத்தனை சாக்கெட் அந்த மாதிரி வச்சுட்டு வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுவிட்சஸ் போட்டுக்கிறதும் பெட்ரு. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நம்ம வீட்டில் செஞ்சது தான். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. சாக்கெட்ஸும் பெருசாக இருக்குது, இந்த சுவிட்சஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஒயர்ஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ப்ளக் பாயிண்ட்டும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது ஏன்றதையும் நான் சொல்கிறேன். நான் இப்போது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த சாக்கெட் பாக்ஸில் இந்த ரெடிமேடாக வாங்குகிற சாக்கெட் பாக்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்திங்கன்னா, அந்த ரெடிமேடாக மோஸ்ட்டாக வர சாக்கெட் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியும் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அவங்க இந்த சுவிட்சஸ் இந்த ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுற குவாலிட்டியும் கம்மியாக இருக்கும். நிறைய இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இந்த கனெக்ஷன், இந்த ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து அவங்க நிறைய இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காப்பரோ இல்லை ஸ்டீல் ராடு வச்சு தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஒயர் யூஸ் பண்ணாமல். அதனால் என்ன ஆகும்னா நாளடைவில் வந்து நம்ம யூஸ் பண்ண அது கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் ஆகும், ஸ்பார்க்ஸ் வரும். ஒவ்வொரு டைம் வந்து நிறைய ஷார்ட் சர்க்யூட்டே ஆகிட்டு நமக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரி ஃபயர் ஆகிறதோ இல்லை அது வந்து எடுத்து ஆட்டினாலே உங்களுக்கு ஒரு மாதிரி கலகலன்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து தெரியும் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப போயிடுச்சு. ஸோ அது வந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு இதே நம்ம எப்போ ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். எத்தனை ரீப்ளேஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு பாக்ஸே கிடைக்காது. ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது? ஸோ நம்ம வீட்டிலே பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை என்ன பண்ணுறது? நம்ம வந்து ரெடிமேடாக வாங்குறதுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வீட்டில் செய்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல பிராண்ட் சுவிட்சஸும் ப்ளக் பாயிண்ட்ஸும் ஒயரும் நம்மளே டிசைட் பண்ணி நம்மளே போட்டுக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியை நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஸோ நல்ல குவாலிட்டியாக நம்மளே பார்த்து செஞ்சுக்கலாம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் பற்றி அவ்வளோ தெரியாதுன்னா பெட்டர் என்னென்னா ஏதாவது எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டோன்னா அப்போ அவங்ககிட்டே சொல்லி நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை ஏசி கரண்ட்ஸ் பற்றி படிக்கலாம். ஏன்னா நீங்கள் பண்ணுறேன்னு சொல்ல போயிட்டு இதை ஏசியில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏசி கரண்ட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸ் கூட. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை அவ்வளோவா தெரியாது, பேசிக்ஸ் தெரியாதுன்னா பெட்டர் கோ வித் எலக்ட்ரிஷியன். நீங்களே பண்ணாதீங்க. பட் ஒரு சிம்பிள் சர்க்யூட்ரி தான் இது. ஒரு வேலை நீங்கள் வந்து கொஞ்சம் தெரியும் அப்படின்னா நம்மளே கூட வீட்டில் செஞ்சிடலாம். இது ரெண்டும் நானே வீட்டில் செஞ்சது தான். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறது நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னால் இதில் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எப்படி இதை நம்ம செய்கிறது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட் இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டு பார்த்தீங்கன்னா இது என்னென்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆம்பியர்ஸ் சொல்லுவாங்க. 5 ஆம்பியர் ப்ளக் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் சுவிட்சஸும் 5 ஆம்பியர்ஸ் தான். மோஸ்ட்டாக எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு லைட்டு ஃபேனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்ப்ஸ்னால் நம்ம வந்து பவர் டேர்ம்லலாம் சொல்லுவாங்கன்னா 1000 வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 1000 வாட்ஸ் வரைக்கும் இது தாங்கும். எப்படி 5 ஆம்ப்ஸ் 1000 வாட்ஸ் அப்படின்றன்னா பவர்ன்றது வந்து என்னென்னா வோல்டேஜும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணதான். இது 5 ஆம்ப்ஸு நம்ம வர்ற கரண்ட்டு வந்து 5 ஆம்ப்ஸு, வோல்டேஜ் வந்து 220 × 5 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்
1000 வாட்ஸ் அந்த மாதிரி அந்த இதில் தான் இருக்கும். ஸோ அது வந்து நல்லா செட் ஆகும் உங்களுக்கு 1000 வாட்ஸ். ஆனாலும் ஒரு சில டைம் வந்து 1000 வாட்ஸ் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணாலும் இது வந்து டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஒரு லோ வோல்டேஜ் சுச்சுவேஷனில் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன் டைமில் வந்து நம்ம எக்யூப்மெண்ட் வந்து கொஞ்சம் கரண்ட் அதிகமாக இழுக்கும். அதனால் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு நான் முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த மாதிரி டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு நல்ல பிராண்டு சாக்கெட்ஸாக வாங்கிக்கோங்க. ஸோ 5 ஆம்ஸ் இந்த 5 ஆம்ஸ் சுவிட்சு அண்ட் 5 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் எக்யூப்மெண்ட்டுக்கு தான் இதை யூஸ் பண்ணணும். ஒரு டேபிள் ஃபேனுக்கு யூஸ் பண்ணலாம், லைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சின்ன சின்ன ஐட்டம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு நார்மல் எக்யூப்மெண்ட் தான். அதே இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் பஸ்டர் பாருங்கள், இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 20 ஆம்ஸ்னு போட்டிருக்கு பாருங்கள் அந்த சுவிட்சிலே. 20 ஆம்ஸ், இதுவும் 20 ஆம்ஸ் சுவிட்சு. சரி, இது என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள். ஒயர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி பெருசாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா அபவ் 1000 வாட்ஸ். அபவ் 1000 வாட்ஸ்னால் நம்ம வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு கிரைண்டர் யூஸ் பண்ணுறதுக்கோ அவன் யூஸ் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஹைலி ரேட்டட் கரண்ட்டாக லோடு எடுக்கக்கூடிய ஒரு இதுதான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் ஹை லோடு யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏன்னா அது லோடு தாங்காது. நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன், இது 5 ஆம்ஸ்ன்றது இந்த மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் உள்ளது நீங்கள் வந்து மேக்ஸிமம் சின்ன லோடு தான் கொடுக்கணும். நார்மல் லோட்ஸ் வீட்டில் இருக்கிற எக்யூப்மெண்ட்டு, இந்த மாதிரி மோட்டர்ஸ்லாம் கூட ரொம்ப ஹை வோல்டேஜ் மோட்டர்லாம் இதில் கொடுக்கக்கூடாது. நார்மல் மோட்டர் தான் கொடுக்கணும். நீங்கள் பெட்டர் மோட்டர் கொடுக்காதீங்க இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு. அதனால் அவன்ஸு, கிரைண்டரு, மிக்ஸி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹை ரேட்டட் ஒரு 20 ஆம்ஸாவது மினிமம் இருக்கணும். சுவிட்சஸும் சுவிட்ச் போர்ட்ஸும் இந்த ஒயரும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ப்ளக் பாயிண்ட் இந்த அங்கே நம்ம செவுத்தில் போஸ்ட் இருக்கிற ப்ளக் பாயிண்ட்டும் நல்லா அதுக்கு தகுந்த ரேட்டிங் உள்ள ப்ளக் பாயிண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு சுவிட்சை போட்டு ஒரு சுவிட்ச் வச்சுருப்போம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 4-5 சாக்கெட் இருக்கும் ஒரே ஒரு சுவிட்சில். ஸோ ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணினா எல்லா 4 சாக்கெட்டும் ஆன் ஆகும். அந்த மாதிரி பண்ணுறதுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து ஒன்றும் ஒரு லோடில் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு 1000 வாட்ஸ், இது ஒரு 1000 வாட்ஸ், இது ஒரு 1000 வாட்ஸ். நீங்கள் அட் அ டைம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், நம்ம அந்த சுவிட்சோட ஆம்பியர் ரேட்டிங் வந்து கம்மி. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த 1000 இந்த மாதிரி எல்லாவோட லோடும் இந்த ஒரு சுவிட்சில் தான் பாஸ் ஆகும். அப்போ அந்த சுவிட்ச் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. இதனால் நீங்கள் அந்த ஒயர் பர்ன் அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. உங்களோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் ஸ்பாயில் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வெரி கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி பெட்டர் நீங்கள் ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு ஒரு சுவிட்ச் போடுறது தான் பெட்ரு. அப்படி நீங்கள் இல்லை எனக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது எனக்கு, ஆனால் நான் வந்து அட் அ டைம் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ஷூர் பண்ணுங்கள் பேரலாக எல்லாத்தையும் அட் அ டைம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஏன்னா மேக்ஸிமம் லோடுக்கு இந்த சுவிட்ச் பர்ன் அவுட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கன்சிடரேஷன்லாம் நீங்கள் பண்ணி ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுக்கு டேர்ம் எதுக்கு ஸ்பைக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, ஒரு ஸ்பைக்குனால என்ன அர்த்தம்னா, ஒரு நார்மல் யூசேஜில் போயிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு ஓவர் யூசேஜ் வர்றது, ஸ்பைக் ஆகிறது, அதுதான் ஸ்பைக்கு. ஸோ இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஸ்பைக் பஸ்டர். அது எப்படி பண்ணோன்னா, நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் அந்த ஸ்பைக் பஸ்டருக்கான ஃபீச்சரே இல்லை. இதில் எப்படி பண்ணுவோன்னா, ஒரு ஃபியூஸ் இதுலேயும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா, எய்தர் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் லோடு அதிகமாக எடுத்தாலோ ஏதோ ஷார்ட் ஆனாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்டு நம்ம உங்கள் எக்யூப்மெண்ட்டோட டேமேஜ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபியூஸும் வச்சுக்கோங்க. ஃபியூஸ் வச்சுக்கிறது பெட்டரு, கொஞ்சம் சேஃபாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி திரும்ப ரீகேப் பண்ணுறது சொல்கிறேன். சுவிட்சஸ்ஸு, நார்மல் சுவிட்சஸ் எல்லாமே ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் ரேட்டிங்கில் தான் இருக்கும். 5 ஆம்பியர் ரேட்டிங்கை வந்து நீங்கள் வந்து நார்மல் எக்யூப்மெண்ட்டு, ஃபேனு, நம்ம டேபிள் ஃபேனு, லைட்ஸு இந்த மாதிரி ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ணணும். 1000 வாட்ஸ் தான் அது மேக்ஸிமம் தாங்கும். அதுவும் ரொம்ப 1000 வாட்ஸ் எக்யூப்மெண்ட்டு லோ வோல்டேஜ் டைமில் அதிகமாக இருக்கும். ஸோ வி ஹேவ் டு என்ஷூர் நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக அதில் தான் நம்ம யூசேஜ் லிமிட்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ ஒரு சுவிட்சுக்கு ஒரு ப்ளக் பாயிண்ட்ன்றது பெஸ்ட்டுக்குது. நீங்கள் ஒரு சுவிட்சுக்கு மல்டிபிள் ப்ளக் பாயிண்ட் வச்சிங்கன்னா என்ஷூர் பண்ணுங்கள் அட் அ டைம் பேரலாக ரொம்ப ஹை லோடு உள்ள 2 எக்யூப்மெண்ட்
பண்ணிட்டு யூஸ் பண்ணாதீங்க. பிரச்சனையை கொண்டு வரும், சேஃப்டி பிரச்சனை கொண்டு வரும், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு 5 amps ஒரு இந்த கம்மியான ரேட்டிங் உள்ள ஒரு ஸ்பைக் பஸ்டர் ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டையே வச்சு கொண்டு போயிட்டு நம்ம மிக்ஸி கிரைண்டர் அவனுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஹைலி பவர் இருக்கக்கூடிய டிவைஸு. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மினிமம் 20 amps உள்ள 15 amps உள்ள ஒரு 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 எக்ஸ்டென்ஷன் கார்டு வித் அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர்ஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் நம்ம ஃப்ளோரில் இருக்கிற சாக்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய சாக்கெட்டும் ஒன்று வச்சு நம்ம ஹீட்டர்லாம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இருக்கும் நம்ம ரெஸ்ட் ரூம்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்கெட் யூஸ் பண்ணி தான் இந்த இதை யூஸ் பண்ணணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் அ டைம் இதில் சொன்ன அதே இது தான். ஒரு சுவிட்சை போட்டு 2 லோடு நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. 2 தனித்தனி சுவிட்ச் வச்சுக்கோங்க, சேஃபர் சைடு. இதுலேயும் ஃபியூஸ் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸோ இதை கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சின்ன டவுட் இருந்தாலும் இது ஏசி கரண்ட்டுன்றதால ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு இட் லீட் டு வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அதனால் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணுங்கள். எலக்ட்ரிஷியன் நீங்கள் அடிக்கடி நம்ம வீட்டில் தேவைப்படும் கூப்பிடுவீங்க. ஒரு 100 ரூபா தான் ஆகும் உங்களுக்கு. இதை நீங்கள் இந்த சுவிட்சஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையான இதில் நான் அந்த பாக்ஸில் எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒயர்ஸ் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக ப்ளக் பாயிண்ட் எல்லாம் குவாலிட்டியாக வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவரே ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாரு. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, நான் இப்போ வந்து அடுத்து இதை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஒரு ஓவர் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் நாளைக்கு நீங்களே பண்ணணும்னு நினச்சா ஒரு டைம் பண்ணிக்கலாம். சேஃபாக பண்ணிக்கோங்க, ஒரு டெஸ்டர் வச்சு பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் டைரெக்டாக ஏசி கரண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கரண்ட்டில் ஸ்ட்ரைட்டாக சொருகிட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. தனியாக எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு 2-3 டைம் நம்ம கனெக்ஷனை ரீஎஃப்எம் பண்ணிவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த நிறைய ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிரும். கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா எலக்ட்ரிஷியன்ட்ட கொடுத்து பண்ணுங்கள். நம்ம அடுத்தது இது எப்படி உள்ளுக்குள்ளே எப்படி கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், நம்ம வந்து ஒரு 3 பின் சாக்கெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணி ஒரு 5 மீட்டர் கேபிள் இருக்கும். இதெல்லாம் கடையில் ரெடிமேடாகவே கிடைக்கிது, நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் 3 ப்ளக் பாயிண்ட்டு 2 ஸ்விட்சஸ் இருக்குது. ஸோ இது பண்ணியிருக்கிறது இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் வந்து இந்த ப்ளக் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது, இந்த சுவிட்ச் வந்து இந்த 2 ப்ளக் பாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போகுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் 2 ப்ளக் பாயிண்ட்டு ஒரு சுவிட்சில் கனெக்ட் பண்ணக்கூடாது. நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட் நான் இது வந்து என்னென்னா நான் வந்து நானே என்ஷூர் பண்ணிப்பேன். 2த்துலையும் அட் அ டைம் பெரிய லோடு 2 யூஸ் பண்ண மாட்டேன். சின்ன லோடு யூஸ் பண்ணுவேன், இல்லை ஏதோ ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பட் எனக்கு கேப் கம்மியானதால் நான் அப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன். பெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்குள்ளே என்ஷூர் பண்ணுங்கள் 2 பெரிய லோடு இதில் போடக்கூடாது. திரும்ப ஏன் ரீஹைட்ரேட் பண்ணுறேன்னா இதனால தான் நிறைய இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து பர்ன் அவுட் ஆகும், ஒயர்ஸ் பர்ன் அவுட் ஆகும், லோடு பர்ன் அவுட் ஆகும், இல்லை நம்ம ஃபியூஸும் இல்லை. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அது கனெக்ஷன் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா 3 பின் 3 ஒயர்ஸ் வருது இதுலேருந்து, நம்ம 3 பின்லேருந்து. இது ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே இது பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலர் ஒயர் தான் வந்து இந்த 3rd பின்னுக்கு இந்த ஒரு எர்த்திங்க்கு தான். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா இங்கே போய்ட்டு இந்த 3வது மேலே உள்ள இந்த மாதிரி ஒரு இந்த இடத்துல இந்த பெரிய இந்த எர்த்திங் பின்னுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அதுலேருந்து எடுத்து இதெல்லாம் வந்து சுவிட்சில் கிடையாது, இது டேரெக்டாகவே கொடுத்துடலாம். எப்பயுமே வந்து ஆன்லைன்லேயே இருக்கலாம், அதெல்லாம் கனெக்டடாகவே இருக்கலாம். ஸோ இப்போ இது இங்கே போயிடுச்சு. இந்த அடுத்ததுக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த 3 ப்ளக் பாயிண்ட்டுக்கும் இது இன்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரல் டெர்மினல். இது ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் சொல்லுவாங்க ஏசி டேர்மில். ஃபேஸு நியூட்ரல், ரெட் கலர் ஃபேஸு, இது வந்து நியூட்ரல் டெர்மினல் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் நம்ம ப்ளக் பாயிண்ட்டோட ஒரு சாக்கெட்டுக்கு கொடுத்துக்கலாம். இதை இங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய்ட்டு இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டேன். திரும்ப அதுலேருந்து ஒரு கனெக்டிவிட்டி எடுத்து வந்து அடுத்த சாக்கெட் கொடுத்தாச்சு, அடுத்ததும் கொடுத்தாச்சு. இப்போ இதுதான் பாருங்கள் ஃபேஸ். கொஞ்சம் இதுதான் வந்து ஒரு சுவிட்ச் மூலமாக கனெக்ட் பண்ணணும். நம்ம இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த ப்ளக் பாயிண்ட் வந்து ஆன்லைனில் இருக்கா, சுவிட்ச் போட்டால் ஆன் ஆகுதா ஆஃப் ஆகுதான்னு, இதுதான் வந்து சுவிட்ச் வழியாக. அதனால தான் இது வந்து சுவிட்ச் வழியால் போகணும். இந்த பாருங்கள் ரெட் கலர் கொண்டு வந்து சுவிட்சோட ஒரு எண்டில் கொடுத்தாச்சு. அதுலேருந்து சுவிட்சோட அடுத்த அவுட்புட் எடுத்து அந்த இன்னொரு சாக்கெட்டில் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு சுவிட்சை போட்டால் என்ன ஆகும்னா இது 2 கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு இந்த சாக்கெட் ஆன்லைனில் வந்துடும். ஸோ அதுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த சுவிட்ச் வந்து இந்த ஒரு சாக்கெட்டுக்கு சொன்னேன். ஸோ இந்த சுவிட்சோட நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ இது இந்த 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 ஃபேஸ் இதே தான் வந்து நம்ம இந்த சுவிட்சுக்கும் யூஸ் பண்ணி இந்த ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால தான் பார்த்தா இன்புட்லேருந்து ஒரு உங்கள் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு கனெக்டிவிட்டி உள்ளுக்குள்ளேயே போகுது பாருங்கள், காப்பர் ஒயர் இதுலேருந்து இது இங்கே போயிடும். ஸோ இந்த சுவிட்சோட அவுட்புட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சாக்கெட்டுக்கு கொடுத்துட்றோம், அதுலேருந்து அதையே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் இது ரெண்டும் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சுன்னா இந்த இதுக்கு பவர் வந்துடும், ஃபேஸ் கனெக்ட் ஆகிடும், இதுலேயும் ஃபேஸ் கனெக்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் ஒர்க் ஆகும். இதுதாங்க, அவ்வளோ சிம்பிள் கனெக்ஷன் தான். அது பேரலல் கனெக்ஷன் இது, சரிங்களா? இதுதான் நம்ம இந்த சாக்கெட்டில் கொடுத்த ஒரு சிம்பிள் கனெக்ஷன். வேணால் இன்னொரு டைம் நல்லா குயிக்காக ஒரு இது பார்த்துக்கோங்க, நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸி கனெக்ஷன் தான். பட் இருந்தாலும் நீங்கள் பண்ணுறதை விட ஒரு அட்வைஸபிள் என்னென்னா, ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, ஓரளவுக்கு அது பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். திரும்ப 2-3 டைம் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களான்ட்டு. நமக்கு வந்து நிறைய ஒயர் இருக்கிறதால ஈஸி கரெக்டாக கொடுத்த மாதிரி தெரியும், பட் ஆனால் ஒரு சில தப்பு பண்ணியிருப்போம் ஏதாவது. ஸோ திரும்ப என்ஷூர் பண்ணிக்கிறேன், தப்பு கிடையாது. ஸோ இங்கே தான் இதில் தான் ஒரு ஃபியூஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஸோ நம்மக்கிட்ட ஃபியூஸ் போடலப்போ நான் ஃபியூஸ் போட்டால் உங்களுக்கு வந்து இந்த லோடு, ஹை லோடு, லோ லோடு இந்த இதிலலாம் வந்து உங்களோட எக்யூப்மெண்ட்டை சேஃபாக பார்த்துக்கும், ஒயர்ஸை சேஃபாக பார்த்துக்கும், கனெக்டிவ் ஹோமில் வேறு எதுவும், வீட்டில் வேறு எதுவும் பவரால் உள்ள ஃபயர் ஆக்சிடெண்ட்டை காப்பாற்றும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபியூஸ் கேரியர் போட்டுக்கிறது பெட்ரு. இதுதாங்க அந்த ஒரு சின்ன இதுதாங்க. இது நம்ம வந்து எப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பண்ணுறது, இதுதான் இந்த ஒயர் கனெக்டிவிட்டி தான் சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து ரெடிமேடாக வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்டர் கனெக்ஷன் இப்போ பாருங்கள், இந்த இதுலேருந்து இது ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போது பாருங்கள். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ராடை வச்சுருவாங்க அங்கே, ஒரு அயன் ராடை. அது என்ன ஆகும், நம்ம ப்ளக் பாயிண்ட் சொருகி வெளில எடுக்கக்குள்ளே கொஞ்சமாக மூவ் ஆகி அது ஒரு பாயிண்டில் வெளியிலே வரும். நம்ம உள்ளே வச்சோம்னா ஸ்பார்க் வரும், அதனால் ஒரு லூஸ் கனெக்ஷனில் நிறைய இஷ்யூஸ் கொண்டு வரும். ஸோ அதனால் அதோட லைஃபே இருக்காது, நமக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ஃபயர் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ரெடிமேடாக வாங்குறத விட இந்த மாதிரி நம்மளே இந்த மாதிரி ஒரு சுவிட்சஸ் எல்லாம் வாங்கி வீட்லேயே பண்ணுறது, ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸுக்கு பண்ணுறதே ஒரு நல்லா லைஃப் இருக்கும், சேஃபாகவும் இருக்கும், சரிங்களா? என்ன நம்ம ரெடிமேடாக வாங்குறது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், பட் இதில் அந்த இருக்குது. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸு இந்த மாதிரி இருக்கலாம் ஃபேன்சியாக நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீட்டில் வச்சா இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ளக் பாயிண்ட்டு, சுவிட்சஸ், நல்ல பவர் ரேட்டிங், ஆம்பியர் ரேட்டிங் உள்ள ஒரு சுவிட்ச் சாக்கெட் பாயிண்ட்டு, சுவிட்சஸ்லாம் வாங்கி நம்ம சேஃபாக போட்டோம்னா நமக்கு வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டையும் காப்பாற்றலாம், ஃபயர் ஆக்சிடெண்ட்டும் காப்பாற்றலாம், சேஃபாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலை, டிஐஒய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இதெல்லாம் இன்னும் நிறைய பார்ப்போம்.